Hi friends, welcome back to Birla's Parvai. இன்னைக்கு மோட்டார் சைக்கிள் ரிவ்யூவில் ஒரு கிளாசிக் மோட்டார் சைக்கிள் கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் ராயல் என்ஃபீல்ட். ஆக்சுவலாக கிளாசிக் 350 எல்லாருக்குமே செட் ஆகிற ஒரு பைக்காக இருந்துச்சு. இப்போ சிங்கிளாக சுற்றுறதுக்கு ஒரு பைக் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பைக் தான் கோவன் கிளாசிக் 350. இந்த வண்டி பார்க்குறப்போ ஏதோ கஸ்டமைஸ் பண்ண பைக்குன்னு சொன்னாங்க நிறைய பேர். பட் இது வந்து ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் ராயல் என்ஃபீல்ட் அவங்களோட ஃபேக்ட்ரிலேருந்து டேரெக்டாக வருது. ஸோ இந்த வண்டியில் அப்படி என்ன சிறப்பம்சம், இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட மாறி இருக்குது. அண்ட் வந்து இந்த வண்டியோட ஏஸ்தட்டிக்கலான சேஞ்சஸும் இருக்குது. இதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது எந்த அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத இந்த ஃபுல் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ராயல் என்ஃபீல்ட் கோவன் கிளாசிக் 350 இந்த நேம் வந்ததுக்கு என்ன காரணம் பார்த்தா, இந்த வண்டி வந்து கோவன் கிளாசிக் வரதுக்கான காரணம், கோவா வந்து கலர்ஃபுல்லான ஒரு வைப்ரண்டான நேச்சருக்கு ஓரியன்டான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கோவன் கிளாசிக் அப்படின்றதுனால கோவாவுக்கு ஒரு சிக்னிஃபிகேஷன் தர மாதிரி, அது வந்து ரொம்ப நேச்சரிஸ்டிக்கான ஒரு இடம்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கு அந்த பேர் வரத்துக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்ல போனால், கோவாவில் பைக் சீன் செம்மையாக இருக்கும். லிட்ரலாக வந்து எல்லா வண்டியுமே கிளாசிக் பைக்ஸாக இருக்கட்டும் சரி, ஸ்போர்ட் பைக்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை என்ன மாதிரி பைக்ஸாக இருந்தாலுமே பெயிண்டிங்லேருந்து ஏஸ்தட்டிக்கலான சேஞ்சஸ் வரைக்குமே செம்மையாக கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்க்காத மாதிரிலாம் கூட கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் ஒரு சிக்னிஃபிகேஷன் தரணுன்றதுனால தான் ஹேண்டில் பார்லையும் சரி, கலர் ஆப்ஷன்ஸ்லையுமே வந்து சும்மா மெஸ்மரைசிங்காக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக ஒரு கலர் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. 4 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4மே வந்து 2 சிங்கிள் டோன் 2 டூவல் டோனில் வச்சுருக்காங்க. இப்போ சிங்கிள் டோனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் 2,35,000 அண்ட் ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தா 2,77,000 இருக்குது. டூவல் டோனோட அதே கலரிங் பற்றி பார்க்கலாம். அந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் பார்த்தா 2,38,000 அண்ட் ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தா 2,80,000. இந்த ப்ரைஸிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டியோட எர்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் 750 mm ஆஃப் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தவரை நமக்கு 170 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 6 feet கை. இந்த வண்டி எனக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து கிளாசிக் பைக்குன்னு உண்டான அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு பாபர் அப்படின்றதுக்கு உண்டான கூட ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியோட ஓவரால் லெங்க் அப்படின்னு பார்த்தா 2.1 meters கொடுத்துருக்காங்க. வித் அப்படின்னு பார்த்தா 825 mm ஆஃப் வித் கொடுத்துருக்காங்க. ஹைட் அப்படின்னு பார்க்க போனால் நமக்கு 1.2 meters ஆஃப் ஹைட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஓவரால் டைமென்ஷன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்க போனால் 30 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. வண்டியோட மைலேஜ் ராயல் என்ஃபீல்ட் கிளைம் பண்ணுறது பார்த்தா 35 to 36 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து இந்த வண்டி ஒரு 3 to 4 days கிட்ட யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து 30 to 34 சிட்டிலேயே ஈஸியாக கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்டான இருக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த கோவன் கிளாசிக்கோட ஃப்ரண்ட் டிசைன்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே நமக்கு 2 பைலட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டில் இப்போ இந்த வரக்கூடிய எல்லா வண்டியிலையுமே LED யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா லைட்டிங்ஸ்லையுமே. நெக்ஸ்ட் அப்படியே ஹெட்லாம்ப் பார்க்குறீங்க. ஆப்வியஸாக ராயல் என்ஃபீல்டோட லைனப்பில் யூஸ் பண்ணுற காமனான LED ஹெட்லாம்ப்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ கீழே வந்து ஹை பீம் கொடுத்துருக்காங்க, மேலே லோ பீம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மெட்டல் பீக் பார்க்குறீங்க. கிளாசிக் 350லேருந்து டிரைவான டிசைன் சொல்லிட்டு நமக்கு நல்லா தெளிவாக காட்டுது. வண்டியோட ஓவரால் ஃபினிஷு ஒரு மாதிரி நல்லா காமிக்குதுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே வந்து இங்கே நம்பர் பிளேட் ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து இந்த சஸ்பென்ஷன் பார்க்குறீங்க. இது வந்து 41 mm ஆஃப் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ். இதோட ட்ராவல்னு பார்த்தா 130 mm ஆஃப் ட்ராவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மட்கார்ட் பார்க்குறீங்க. ராயல் என்ஃபீல்ட்னா மேட் லைக் அ கன் அப்படின்ற அந்த மோட்டோக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கன் ஃபினிஷில் ஒரு மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்க்குறீங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிலிம்ஸியாக தான் இருக்குது. LED யூனிட்ஸ் தான் ஃபிலிம்ஸியாக தான் இருக்குது. ஸோ சப்போஸ் ஏதாவது ஹெவியான இம்பாக்டோ இல்லை நார்மல் ரைடிங்கில் வந்து எந்தளவுக்கு தாக்கு பிடிக்குன்றது தெரில. பட் கொஞ்சம் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே டயர்ஸை பார்க்கலாம். டயர்ஸை பொறுத்தவரை நமக்கு ஒயிட் வாலில் கொடுத்துருக்காங்க, ஒரு 60s 70s வைபுக்கு போகிற மாதிரி. ஸோ ஒயிட் வாலில் ஜூம் கிளாசிக் எஃப்னு சொல்லிட்டு சிஎட்டோட தனியாகவே இந்த வண்டிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இந்த டயர் செக்ஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு 100/90 19 inches டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்க 2 டயர்ஸுமே வந்து டியூப்லெஸ் தான். ஏன்னா இந்த வண்டியில் கிராஸ் செக்ஷனல் ஸ்போக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு இங்கே நல்லாவே தெரியுது. இந்த ஃபினிஷிங் கூட இங்கே வந்து அந்த ஸ்போக்ஸ் முடிகிற இடம் கூட பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வண்டியோட பிரேக் பொறுத்தளவு நமக்கு 300 mm ஆஃப் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. டூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸ் சோர்ஸ் ஃப்ரம் வைப்ரே. ஸோ பிரேக்கிங்ஸ் கூட வந்து சூப்பராக இருக்குது. வண்டியில் ஸ்டாண்டர்டாகவே டூவல் சேனல் ABS வருது. இன்ஜினை பொறுத்தளவுக்கு நமக்கு J சீரிஸ் 350cc கொடுத்துருக்காங்க. 349cc ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தா 19.98 bhp at 6100 rpm கொடுத்துருக்காங்க. அண்ட் டார்க் ஃபிகர்ஸ்ன்னு பார்த்தா
27 Nm of peak torque at 4000 RPM கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஷன் ரேஷியோ 9.5:1. இதோட போர் அண்ட் ஸ்ட்ரோக் அளவு அப்படின்னு பார்த்தா போர் வந்து 70 mm போர் அண்ட் ஸ்ட்ரோக் 85.8 mm ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லாங் ஸ்ட்ரோக்கான இன்ஜின் கூட சொல்லலாம். ஸோ ரிலாக்ஸிங்காக இருக்குது, க்ரூசிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் பாபர்ன்ற கேட்டகரி அடிப்படையில் பார்த்தா ஜாவாவோட பாபர் 42 அண்ட் ஜாவா பெராக் அப்படின்ற அந்த வண்டி சொல்லலாம். அண்ட் ரோட்ஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறான், இல்லை வந்து ஒரு க்ரூசர் பைக்ஸ் அப்படின்னு பார்த்தா இதோட சிஸ்டர் சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மீட்டியா 350, கிளாசிக் 350 அண்ட் ஜாவாவோட கிளாசிக் பைக்ஸ் லைனப்ஸில் இருக்குல்ல ஜாவா 42, 42 FJ அந்த மாதிரி பைக்ஸ்லாம் வந்து இது காம்படிஷன் சொல்லலாம். அண்ட் இந்த இன்ஜின் வந்து செம்ம ரிஃபைண்டாக இப்போ கொடுத்துருக்காங்க BS 6.2 Phase 2ல். ஸோ இந்த இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரியர் டிசைன் பொறுத்தளவுக்கு நமக்கு இங்கே ஒரு சிங்கிள் LED யூனிட்டில் கொடுத்துருக்க ஒரு பேக் லைட் கொடுத்துருக்காங்க, ஒரு பிரேக் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவுமே LED யூனிட்ஸ் தான். இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரண்ட்டை கம்பேர் பண்ணல, பட் ஃப்ரண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு தான் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து இதுவுமே மெட்டல் தான். ஸோ வந்து என்னடா இங்கே சீட்டே காணும் நீங்கள் யோசிக்கலாம், அப்போ இந்த வண்டிக்கு சீட்டே வராதான்ற அந்த ஒரு கொஷின் உங்களுக்கு வரும். அப்படி கிடையாது, வேணும்னா நீங்கள் ஆப்ஷனலாக வந்து போட்டுக்கலாம். இல்லைனா வந்து என்ன சொல்கிறாங்க ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு பார்த்தா வண்டி வாங்குற போய் டூவல் சீட்டாக வந்துடும், நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணி வீட்டில் கூட வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு இங்கே வந்து அதுக்கேற்ற ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு ட்வின் டியூப் எமல்ஷன் ஷாக் அப்சார்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 ஸ்டெப் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள். சஸ்பென்ஷன் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு சாஃப்டான சைடில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா டயர் செக்ஷன் பொறுத்தளவுக்கு தான். நான் பிரேக்ஸ் முடிச்சு டயர்ஸ்க்கு வரேன். பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பின்னாடியுமே நமக்கு ஒயிட் வால் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஜூம் கிளாசிக் F C8ஓடது. 130/90 16 inches டயர் கொடுத்துருக்காங்க. 16 inches டயர்ன்றது கொஞ்சம் சின்ன டயர் தான் பைக்ஸோட இதில் பார்க்குறப்போ, பட் அந்த லோ ஸ்டாண்ட்ஸ் கொடுக்கணும், கொஞ்சம் திக்கான டயராக காமிக்கிறதுக்காக அந்த 16 inches கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பழத்தில் ஒரு வேகமாக ஏற்றிட்டீங்க அப்படின்னா லைட்டாக அந்த ஸ்டிஃப்னஸ் நமக்கு தெரியும், கொஞ்சம் ஹெவியாக கூட தெரியும்னு கூட சொல்லலாம். இப்போது இந்த எக்ஸாஸ்ட் பார்க்குறீங்க, ஸ்லாஷ் கட் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் எக்ஸாஸ்ட் நோட் ஏதாவது சேஞ்ச் இருக்கா நீங்கள் கேட்கலாம். ஆப்வியஸாக கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு கிராக் அண்ட் பாப்புலோட செம்மையாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நோட்டும் இந்த ரியர் டைமென்ஷன் பற்றி என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவு நமக்கு கிளாசிக்லேருந்து அப்படியே டெரைவ் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஒரு ஃபுல் ஸ்வைப் அப் ஆனதை பார்த்தீங்க. இங்கே நமக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, 2 இண்டிகேட்டர்ஸுக்கும் ஆன் பண்ணி காட்டுற பார்க்குறேன். இந்த வண்டியில் அசாட் லேம்ப்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு சேஃப்டி ஃபீச்சருக்காக. இங்கே நமக்கு 2 இண்டிகேட்டர்ஸும் 2 லைட்ஸ் காட்டுது. அட் சேம் டைம் இங்கே நியூட்ரல் இண்டிகேட்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோம்னா இங்கே ABS சிம்பிள் காட்டுது அண்ட் இங்கே பேட்டரியோட சிம்பிள் காட்டுது. அப்படியே வந்து நம்ம இப்போ செல்ஃப் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே இன்ஜினோட இது காட்டுது. அதே லைட்டுமே வந்து நமக்கு இன்ஜின் செக் லைட்டாகவும் ஆக்ட் ஆகுது. அண்ட் இங்கே வந்து டெம்பரேச்சர் கேஜுக்கும், அதாவது டெம்பரேச்சர் வந்து ஹை ஆயிடுச்சு அப்படின்னா அது காட்டுறதுக்காகவும் இங்கே இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த இடம் பார்க்குறீங்க, இது வந்து ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் தான். இங்கே வந்து நமக்கு ட்ரிப் மீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நம்ம எக்கனாமிக்கலாக ஓட்டுறோம்னா இங்கே ஈகோன் காட்டுறதுக்கும் இருக்குது. அண்ட் கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் மாடர்ன் எலிமெண்ட்ஸுன்னு உண்டான வந்து நல்லா சிக்னிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த ஐ பட்டன் கொடுத்து நான் வந்து இங்கே டாக்கிள் பண்ணேன்னா நம்ம இங்கே ஓடோ காட்டுது. ட்ரிப் 1 ட்ரிப் 2ன்னு சொல்லிட்டு 2 ட்ரிப் மீட்டர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் டைம் இருக்குது. அண்ட் ட்ரிப் F, அதாவது ரிசர்வில் ஓட்டுறப்போ நமக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகுதுன்றது கூட கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே நமக்கு ட்ரிப்பர் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம இங்கே டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் கியர்ஸ் பொறுத்தவரை நமக்கு இங்கே ஹார்ன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹை பீம், லோ பீம் அண்ட் பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து நமக்கு வந்து பிரஸ்ட் அலுமினியமில் தான் கொடுத்துருக்காங்க, பட் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் வச்சுருக்காங்க. இது வந்து அலுமினியம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் பின்னாடி நமக்கு இங்கே ஐ பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடு வந்தோன்னா நமக்கு இங்கே கில் ஸ்விட்ச் அண்ட் செல்ஃப் ஸ்விட்ச் கூட இன்டெகிரேட்டடாக ஒரே ஸ்விட்சில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு அசாட் லேம்ப்ஸ்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. வண்டியில் இருக்கிற எல்லா இண்டிகேட்டர்ஸுமே எரியறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஹேண்ட் கிரிப்ஸ், வண்டியில் கொடுத்துருக்க ஹேண்ட் கிரிப்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்ல டீசெண்டான குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது இந்த கோவன் கிளாசிக்கோட ரைட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டீட்டெயிலிங் பார்க்குறீங்களே, அப்படியே ஒரு காம்பஸ் டிசைனில் இருக்குது. நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்னு சொல்லிட்டு, அப்புறம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தீமில் தான் இருக்குது. அண்ட் இந்த பேட்சிங் வந்து இன்னொரு கலர்லேயும் இருக்குது, பிளாக்லேயும் வரும், பிளாக் பைக்கில் வரும். அதில் வந்து கோல்டு கலரில் கொடுத்துருப்பாங்க. அது பார்க்க இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் வண்டி இப்படி சைட்லேருந்து பார்க்குறப்போ செம்ம அட்ராக்டிவாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு மாதிரி தனிக்காட்டு ராஜா மாதிரி ஒரு பைக் இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, இப்போ நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏறி உட்காடுறேன். சீட் கம்ஃபர்ட் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
எக்ஸாஸ்ட் தம்பும் அந்த கிராக்ஸ் அண்ட் பாப்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே இப்படி போனோம்னா இந்த சரியான பிக்கப் இருக்குது. சரியல் பிக்கப்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான பிக்கப்லாம் கிடையாது, கரெக்டான பிக்கப் இருக்குது. ஒரு கிளாசிக் பைக் உண்டான ஒரு பிக்கப் இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே ஓட்டுறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. வண்டி கொஞ்சம் நிம்பலாக தான் இருக்குது. அண்ட் இந்த வண்டி வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு, பார்ட்ஸ் வைஸ்ன்னு சொல்லலாம், மெக்கானிக்கல் வைஸ். அது என்னடா அப்படின்னு பார்த்தா ஸ்விங்காம் இருக்குல்ல, ரியர் ஸ்விங்காம், அது வந்து ஒரு 10 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வண்டியோட லெங்க்த்தும் வித்தும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிளாசிக் கம்பேர் பண்ணையில். ஸோ அது வந்து ஒரு லோ ரைடர் ஸ்டான்ஸுக்கு உண்டான அந்த ஒரு லுக்கும் தரணும். அட் த சேம் டைம் வந்து பார்க்கறதுக்கும் ஒரு சூப்பராக ஒரு ரகடான ஃபீல் இருந்தால் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டியை பார்க்குறப்போ ஓட்டுறப்போ வந்து சுற்றி உங்களை தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இந்த வண்டி வந்து ஒரு சரியான ஷோ ஸ்டாப்பரான வண்டின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ நம்ம வண்டியோட இது டைனாமிக்ஸ் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ இந்த வண்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பைக்காக வாங்கணும் அப்படின்னு நான் கூட வாங்கிக்கலாம். பட் மேக் நோ மிஸ்டேக், என்னன்னா இதில் வந்து வரப்போவே வந்து சின்ன பில்லியன் சீட்டாக தான் வருது, ரைடருக்கு மட்டும் பெரிய சீட்டாக தான் வருது. ஸோ நீங்கள் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். எனக்கு கிளாசிக் 350 வேணும், பட் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக ஒரு மாதிரி சூப்பராக இருந்தால் இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பைக்ஸ்க்கு இந்த வண்டி கொஞ்சம் சூட்டபிளான பைக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து லீனியரான பிக்கப் தான் இருக்குது. லைட்டாக இது கொடுத்தோம்னா மட்டும்தான் வண்டி லைட்டாக ஏறுது, நல்லாவே ஏறுது சொல்லலாம். அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து இந்த வண்டியில் சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ 3rd கியரில் போடுறேன் பாருங்கள். டே வண்டி சீரிங்னு ஒரு தம்போட நான் தான் வர்றேன். இந்த வண்டி ஓட்டுறவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா நான் தான் இந்த ரோடே ஓன் பண்ணுறன்ற லெவலுக்கு அந்தளவுக்கு ஒரு ப்ரெசன்ஸை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இப்போ இந்த 110 mm ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹேண்டில் பார்ஸ். இந்த ஹேண்டில் பார்ஸ் வந்து ஏப் ஸ்டைல் ஹேண்டில் பார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டான பொசிஷன் தான் இருக்குது. பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஹேண்டில் பார்ஸ்னால அப்படின்னு பார்த்தா, ஆப்வியஸாக இந்த பைக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்களும் சரி, இல்லை இதை வந்து ஒரு ஷோ பீஸாக வச்சுக்கணும் அப்படின்னு வாங்குறவங்க கூட இது வந்து ஒரு செகண்ட் பைக்கா அப்படின்ற மாதிரி தான் கன்சிடரேஷன் வச்சுப்பாங்க. என்ன இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ நேரம் நம்ம இப்படியே வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம்னா நம்மளோட எல்போ இந்த இடத்துல வலிக்கும். அது வந்து நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம அதுக்கு பழகிக்கணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரைடிங் பொசிஷனை செட் பண்ணி வச்சு தான் ஓட்டணும். சரி, இப்போ வந்து அப்படியே ஜாலியாக ஓட்டுறதுக்கு அப்படி இருக்குது வண்டி. நல்லா நிம்பலாக அஜைலாக அப்படி சூப்பராக ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே பிரேக் டெஸ்ட் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் வந்துட்டு அப்படியே லெஃப்ட்டில் வந்ததுக்கப்புறம் ஹசார்ட்ஸ் போட்டுறேன் நான். இப்போ வந்து பிரேக் டெஸ்ட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் நோஸ் டைவ் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. என்ன இருந்தாலும் கொஞ்சம் நோஸ் டைவ் வந்து ஓரளவுக்கு எவிடெண்ட்டாக தான் தெரியுது. பட் ஸ்டில் இவ்வளோ பெரிய வண்டிக்கு இந்த நோஸ் டைவ் வந்து கன்சிடரபிளி குட் அமௌண்ட் கூட சொல்லலாம். ப்ளஸ் வந்து வண்டி இன்னும் ஸ்டேபிளாக இருக்குது. பிரேக் அடிக்கிறப்போ ஃபிஷ் டைல் ஆகலை, தேவையில்லாமல் பேக் டைல் மட்டும். அந்த வகையில் வண்டி வந்து சூப்பராகவே சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பிரேக்கிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போது வந்து இவ்வளோ பெரிய இந்த மாதிரி ஏஸ்தட்டிக்கெலாம் மாத்திர இந்த வண்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மார்க்கெட்டில் அட்ராக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி ராயல் என்ஃபீல்டு கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும். பட் வந்து இந்த விலைக்கு இந்த பைக் வந்து பர்பஸ் பண்ணுது, ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5,000-10,000 கம்மி பண்ணியிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ வந்து கிளாசிக் 350 வந்து கிட்டத்தட்ட 2.7 lakhs கிட்டே அந்த ரேஞ்ச் கிட்டே வந்துடுது இப்போ ஆன் ரோடு. நீங்கள் கலர் வைஸ் எடுத்தாலும் சரி, இல்லை வந்து அலாய் வீல்ஸ் வச்சு மாடிஃபிகேஷன்ஸ், அதாவது அவங்களோட ஆக்சசரிஸ் போட்டு நீங்கள் அலாய் போடுறதா இருந்தாலும் சரி. இப்போ வண்டி வந்து ஒரு சின்ன பிக்கப் கொடுத்து பார்க்கலாம். செகண்ட் கியர்லேருந்து ஒரு 90ல் ஜாலியாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் நான். வண்டி ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் லைட்டாக லெஃப்ட் வாங்குது. பட் வந்து வண்டியில் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்போக் வீல்ஸ்னால் கூட இருக்கலாம். அலாய்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன்டாக ஏரோடைனமிக்கலாக இருக்கும். பட் ஸ்டில் வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்தா அந்த வண்டியோட ஸ்டைலிங்கே கெட்டு போயிடும். சரி, இன்னும் இதில் புஷ் கொடுத்து பார்க்கலாம். வண்டி வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ராஜா இருந்தால் அப்படி இருக்கும். சிங்கிள் சீட்டரில் ஒருத்தர் மட்டும் உட்காந்து போகிறதுக்கு, ஜாலியாக க்ரூஸ் பண்ணிட்டு போகிறதுக்குன்னு ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வண்டி சூப்பராக செட் ஆகும். ஏன்னா சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, ரைடிங் பொசிஷன், ரைடிங் ட்ரையாங்கிள் நல்லா இதாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இப்போது வந்து இந்த சென்டர் செட் ஃபுட் பேக்ஸ்ன்னு இருக்கும். ஜென்ரலாகவே வந்து வண்டியோட இன்ஜின் பக்கத்துலேயே வந்து சென்டர் செட்டில் சென்டராக இருக்கும் ஃபுட் பேக்ஸை பொறுத்த வரைக்கும். பட் இந்த வண்டியில் ராயல் என்ஃபீல்டோட மீட்டியார் இருக்குல்ல, அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுட் பேக்ஸை கொஞ்சம் முன்னுக்காக தள்ளி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் எப்படி. ஸோ அதே மாதிரி தான் வந்து முன்னுக்காக வச்சுருக்கறனால வண்டி இன்னும் நல்லா சாஞ்சுக்கிட்டு ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலுக்கு தருது. அட் த சேம் டைம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு ரைடர் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியும். பட்
இதில் ஒரு சிறிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம், இல்லை கொஞ்சம் பெருசுன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா 16 inch டயர் கொடுத்தது. அஃப்கோர்ஸ் வந்து சஸ்பென்ஷன் என்னதான் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் இருந்தாலும், சூப்பரான சாஃப்டான ப்ளஷ்ஷான ரைடு கொடுத்தாலுமே நமக்கு அந்த 16 inch டயர்ன்றது எப்போ காமிக்குது அப்படின்னா, தெரியாமல் கூட ஒரு சின்ன படத்துலையோ இல்லை இந்த மாதிரி ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸில் வந்து நம்ம தெரியாமல் கூட கொஞ்சம் வேகமாக ஏற்றிட்டோம் அப்படின்னா கூட, ஓரளவு பெரிய ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அங்கே டப்பு நம்ம பின்னாடி தூக்கி அடிக்குது. அது ஆப்வியஸ்லி 16 inch டயருக்கு உண்டான அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் காட்டுது. பட் ஸ்டில் இந்த வண்டி வந்து சூப்பராக இருக்கு ஓட்டுறதுக்கு. ரோட்டில் நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை தான் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி, ஒரு மிடில் ஏஜ் மேனாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஓல்டர் பர்சனாக ஒரு 60-65 இருக்கிறவங்க, எனக்கு கிளாசிக் பைக் ஓட்டணும்னு ஆசை இருக்கவங்க, அந்த மாதிரி ஓட்டுறவங்களா இருந்தால் கூட ரோட்டில் உங்களை தான் பார்ப்பாங்க. நான் இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் இங்கே ஆட் பண்ண நினைக்கிறேன். என்னோட வீட்டில் எங்கள் அம்மா வந்து எனக்கும் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்றா, ஐ மீன் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்றா, ஜாலியாக இருக்கும், நாங்கள் ஓட்டிட்டு போகிறோம், உனக்கு அந்த வண்டி சூப்பராக செட் ஆகுன்ற அளவு சொல்லியிருக்காங்க. அண்ட் எவ்ரி ஒன் இஸ் லைக்கிங் திஸ். ஏன்னா வந்து என்னன்னா ஒரு சீட் தான் இருக்கேன்னு ஜென்ரலாக திட்டுறது உண்டு, பட் லேடிஸே பாராட்டுற அளவுக்கு இந்த வண்டி வந்து செம்ம ஷோ ஸ்டாப்பராக இருக்குது. ஸோ அந்த வகையில் கோவன் கிளாசிக் வந்து செம்மையாக எக்ஸல் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இந்த கோவன் கிளாசிக் பற்றினா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான பைக் ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மநாபன். பை.